அனுரைய எனக்கு 2013ஆம் ஆண்டு அவருடைய நேரடியா சந்திச்சு நான் இங்க யூகேல அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மல்லி ஒரு நாள் இருந்து பாருங்கள், நான் வந்தேன் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள். இப்ப உணர்றேன் நான். இப்படி ஏதோ ஒரு திட்டத்துல முகாமைத்துவம் பண்ணிக்கிட்டு போகும்போது எதிர்த்தரப்பினர் காலை பிடித்திருக்கும் செயற்பாடுகள் நிறைவே நடக்குது. நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த நாட்டை குழப்பி தாங்களது ஆட்சிக்கு வரணும், மறுபடியும் இந்த நாடு பாதாளத்துக்கு போகணும் சொன்னால் இந்த எதிர்கட்சிகள் நிக்குது. இதை அனுரகுமாருக்கு செய்ய முடியாது, இதை ரணில் தான் செய்யலாம், ரணிலுக்கு கொடுக்கணும், சஜித்துக்கு கொடுக்கணும், நாமளை கொடுக்கணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு மக்கள் கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. குடும்பம்னு சொன்ன எல்லாருமே முந்தி ஆட்சி செய்தவர்கள் தானே அவர்கள் என்னத்தை செய்தார்கள் தமிழ் மக்களுடைய மனநிலை மாறிக்கொண்டு வருது. நீங்க வேணும்னு சொன்னால் அடுத்த மாதமே மாகாண சபை தேர்தல் வச்சு பாருங்க ஜேவிபி நிறைய இடங்களை கைப்பற்றும். எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் என்றது எங்களோட தமிழ் மக்களை ஒரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னால் எங்களோட மக்களை வித்து பிழைக்கிறாங்க. லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இப்பொழுதோ ஒரு இணைய வழி நேர்காணலினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுடன் யூகேவில் இருந்து இணைந்திருக்கின்றார் தெய்வேந்திரம் இந்திரதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சோமா இருக்கும். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மிகவே இப்போ தெரியும் நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். நீங்க பாக்குறீங்களா அங்க இருந்து செய்திகள்? எல்லாமே பார்த்து கொண்டிருக்கணும். ஓகே, அப்ப அந்த வகையில இப்போ நாங்க நிறைய விஷயம் பேசலாம். உண்மையாகவே நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லி ஆகணும், இப்போ சமகால ரீதியாக எரிபொருளுக்கு இப்பொழுது நீண்ட வரிசைகள், பார்க்கும் இடமெல்லாம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வரிசைகள். அவை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி அது வழியாக மக்களுக்கு இருந்த கேள்விகள், சந்தேகங்களுக்கு நீண்ட ஒரு விளக்கத்தினை வழங்கியிருந்தார். அது அனைவரும் பார்த்து இருப்பீர்கள். ஆகவே இன்னும் என்னென்ன விஷயங்கள் இலங்கையில் நடக்கின்றது சம்பந்தமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு தமிழர் தெய்வேந்திரம் இந்திரதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஆனா சொல்லுங்க, இப்போ நாட்டுல இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள் சம்பந்தமா நீங்க பாக்குறீங்க. நாட்டுல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்காங்க. காரணம், மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற போர் பதற்றம். இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது பல நாடுகளுக்கு. அதுவும் முக்கியமா தெற்காசிய நாடுகள், இலங்கை உட்பட பல தெற்காசிய நாடுகள் இதுல பலமா பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க? இந்த டைம்ல என்ன செய்யலாம்? அதே போல ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க எடுக்கின்ற முடிவுகள், இப்போ நேற்றைய இந்த ஊடக சந்திப்புல மக்களுக்கு தெளிவுபடுத்தின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்லக்கூடியதாக இருக்கும்? நீங்க உங்களுடைய வியூ பாயிண்ட்ல என்ன மாதிரி? நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி டில்சான். நாங்கள் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்ப பதில்கள் சொல்ல படிக்கிறேன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு நாங்கள் சொம்பு தூக்கம்னு சொல்லி எங்களை ஒரு கேள்விக்கூற்றுக்காக கொண்டு வருவாங்க. அது எது சரியோ என்னை பொறுத்த வரைக்கும் யார் பிழை விட்டாலும் அது பிழைதான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கிடைச்சிருக்க ஜனாதிபதி என்றது ஒரு மிக பெரிய ஒரு பொக்கிஷமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் கடந்த கால வரலாறுகளை நீங்க எடுத்து பாருங்க. இன்றைக்கு பண்டாரநாயக்கால இருந்து கடைசியாக இருந்தவர் வரைக்கும், ஓடி போனவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே தங்களுடைய சுய லாபத்துக்காகத்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் ஒழிய இந்த இலங்கை மக்களுக்காக யாருமே ஆட்சி செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி ஒரு வறுமை கோட்டுக்குள்ள வாழ்ந்த ஒரு நபர். அவருக்கு தெரியும், அவருடைய இந்த மக்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் அவருக்கு நல்லாக புரியும். நீங்கள் அவருடைய ஒரு பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு பொறுமையாகவும் தெளிவாகவும் அவர் பேசுறார். அது நீங்க வழியா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னு சொன்னால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள. இப்ப மற்ற ஜனாதிபதிகள் நீங்க எடுத்து பாருங்க, வந்தோன்னே ஒரு விஷயத்த இதோன்னா பெருசாக அவர் தங்களை விளம்பரப்படுது. இவர் எதுவுமே கலைக்க மாட்டார். எது அவசியமோ அதை மட்டும் தான் கேட்கிறேன். இன்றைக்கு இந்த பெட்ரோல் விஷயம் கூட இந்த சில ஊடகவியலாளர்கள், நாங்கள் எல்லா ஊடகவியலாளர்கள் நான் சொல்லவில்லை, சில ஊடகவியலாளர்கள் இந்த எதிர்த்தரப்புல உள்ளாக்களாக ஏவ விடப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல போய் மைக்க நீட்டிக்கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் அந்த கேள்விகளை எழுப்புறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. இங்க பெட்ரோல் தட்டுப்பாடு கிடையாது.
ஏன்னு சொன்னால் அரசாங்கத்திட்ட வந்து பணம் இருக்குது. முன்னாள் கோட்டபாய அரசாங்கத்துல வந்து பணம் இல்லை. இல்ல. பெட்ரோல் வாங்குறதுக்கு பணம் இல்லை வந்து அது அரசாங்கம் வந்து ஜீரோலான் இருந்தது. ஆனா இங்க நிலைமை அப்படி இல்லை வந்து பெட்ரோல் இருக்கு வாங்குறது டாலர்ஸ்கள் நிறைய இருக்குது. ஆனா அப்படி இருந்தும் இப்ப 2 நாளுக்கு முன்னாடியும் வந்து ஒரு கப்பல் வந்திருக்குது. நேற்றைய தினம் கூட ஒரு அடுத்த கப்பல் வந்து வந்திருக்கு. இப்ப நேற்று தினமும் கப்பல் வந்திருக்குது. அப்ப அதுல வந்து ஜனாதிபதி தெளிவா சொல்றாரு வந்து நீங்கள் யாருமே அவர் பொய் சொல்ல மாட்டார் வந்து அவர் மக்களை வந்து சரியான ஒரு இதுல வந்து வழி நடத்துறாரு இந்த ஜனாதிபதி. அதுல எந்த இல்லை. ஆனால் அவர் இன்றைக்கும் ஒரு கடைசியா அந்த மீட்டிங் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று இணைந்து செயற்படுங்கள். இப்ப அதுதான் இப்ப எங்களுக்கு தேவை வந்து இந்த ஜனாதிபதிக்கு எல்லாரும் சமமாக இந்த மக்களும் சேர்ந்து நல்ல ஒரு பலத்தை குடுப்பினமாக இருந்தால் நாட்டை நாங்கள் வழியாக கொண்டு போகலாம் வந்து. அதனால எந்த சிக்கலும் இல்லை வந்து இது தேவையில்லாமல் ஊடகவியலாளரும் சரி எதிர்கட்சிகளும் வந்து இந்த நாட்டை குழப்பி ஆட்சியை மாற்றணும், தாங்களது ஆட்சிக்கு வரணும், பலபடியும் மறுபடியும் இந்த நாடு வந்து பாதாளத்துக்கு போகணும்ன்றதுதான் இந்த எதிர்கட்சிகள் நிற்குது வந்து. ஸோ எனக்கு அனுரகுமார் அனுரையா எப்பயுமே கலைக்கிறது வந்து அனுரையா வந்து எனக்கு 2013ஆம் ஆண்டு அவருடைய நேரடி தொடர்பு அவருடைய நேரடியாக சந்திச்சு நான் இங்கே யூகேல வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் வந்து ஒரு நாள் என்ன கூட்டிக் கொண்டு போன இடத்துல அவர் என்னோட அப்போ சொன்ன அப்படி நான் கேட்டான் இப்படி எல்லாம் நடக்குது ஐயா நீங்கள் என்ன செய்ய போறீங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை மல்லி ஒரு நாள் இருந்து பாருங்கள் நான் வந்தேன்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டும் மட்டும் பாருங்கள். நான் அப்ப அதை பெருசுபடுத்தல வந்து. ஆனால் இப்ப உணர்றேன் அதை நான் அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் உணர்றேன். இன்னைக்கு டூயிங் வெல். ஸோ இன்னைக்கு நாடு இதாத்த நாடு வந்து இன்றைக்கு மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆமா. ஆனா இப்படி இருக்க நிலையிலன்னா இப்போ எதிர்த்தரப்புல நாங்க பாக்குறோம் ஒரு நாடாக இப்ப இது வந்து ஒரு சர்வதேச ரீதியா நடந்து கொண்டிருக்க பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இந்தியாவா இருக்கலாம், இந்தோனேஷியாவா இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், நேபாளமாக இருக்கலாம், இப்படி பல நாடுகள் யோசிச்சு என்ன அடுத்து செய்ய போறோம் அப்படின்னு திட்டமிட்டு ரொம்ப எல்லாம் கட்டுப்பாடுகள் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இப்ப நாங்க அதெல்லாம் தாண்டி தான் இன்று முதல் தான் நம்மளாகிறது இலங்கையிலேயே ஒவ்வொரு வாரத்திலும் புதன்கிழமை நாள் வந்து விடுமுறை நாள் ஒரு அரச பொது விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது. சோ எங்களுக்கு முதையே பல நாடுகள் விடுமுறைகள் அதிகரிச்சிருக்காங்க. 4 நாட்கள் எல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க, பாடசாலைகள் மூடி இருக்காங்க, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. சோ இப்படி ஏதோ ஒரு திட்டத்துல முகாமைத்துவம் பண்ணிக்கிட்டு போகும்போது எதிர்த்தரப்பினர் காலைப்பிடித்திருக்கும் செயற்பாடுகள் நிறைவே நடக்குது. நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நீங்களும் ஆரம்பத்துல சொன்னீங்க எதிர்த்தரப்பினர் செய்யற வேலைகள். இப்போ இந்த டைம்ல எதிர்த்தரப்பினர் எப்படி செயற்படணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எதிர்த்தரப்பினர் வந்து இந்த நேரத்துல வந்து ஜனாதிபதியோட கைகோர்த்து இந்த நாட்டுல வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன இப்ப அடுத்த இந்த 2 மாதத்துக்குள்ள இப்ப எங்களுடைய புத்திஜீவிகளை வச்சு எங்களுக்கு என்ன தேவைப்படுது இதுல வந்து நாங்கள் அதற்கு ஏற்ற ஏற்பாடுகள் செய்ய வேணும். இந்த போர்ன்றது வந்து தொடர்ச்சியா நீடிக்க போற போர் கிடையாது வந்து. ஏன்னு சொன்னால் இது வந்து உலக போர்ல இது தனிப்பட்ட 2 நபருக்கு உரிய தேவைகளுக்கான போர் தான் இந்த போர். அந்த போர் நடந்து கொண்டிருக்கு வந்து. ஆனா இந்த ஜனாதிபதி வந்து இன்னைக்கு எவ்வளவு ஒரு நீட்டா செய்யறன்னு பாருங்க வந்து. அதுக்காக வந்து நான் ஜனாதிபதிக்கு சப்போர்ட் செய்யறேன். அவர் செய்யற நல்லதை சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த கியூஆர் கோட் கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் வந்து சொல்லுங்க வந்து. ஏன்னு சொன்னால் இந்த மக்கள் வந்து பெட்ரோலை வாங்கி பதுக்குறாங்க அதை பதுக்கினால் வந்து மெட்டாக்களுக்கு பெட்ரோல் இல்லாம போயிடும். ஏன்னா வசதி படைச்சவன் வந்து காசை கொடுத்து பெட்ரோல் பதுக்கிடுவான். வசதி இல்லாத பாவன மக்கள் என்ன செய்வினோம், அன்றாட கூலி வேலை செய்யறார்கள் என்ன செய்வினோம். சோ அவர் செஞ்ச இந்த கியூஆர் கோட் என்றது வந்து ஒரு பொருத்தமானது தேவைக்கு உடையது. ஆனா அன்றைக்கு இதே ஜனாதிபதி அந்த கோவிட் டைம்ல வந்து விமர்சனம் செஞ்சவர் அந்த கோவிட் இதுகள் வந்து. ஆனால் அந்த விமர்சனங்கள் வேறு இது வேறு வந்து. ஏன்னா இது தேவைக்கு ஏற்ற விஷயம் வந்து. இது வந்து இந்த கியூஆர் கோடுன்றது தேவைக்கு தேவையான விஷயம் உண்டு வந்து. இன்னைக்கு அதனாலதான் அவர் 2-3 விஷயத்தை செஞ்சு காப்பாங்க வந்து. விடுமுறை நாட்கள் கொண்டு இருக்கார் வந்து. ஏன்னு சொன்னா அந்த செலவை குறைக்கும்னு சொல்லி. அப்ப எவ்வளவு அவர் சிந்திக்கிறது மக்களை பற்றி வந்து. அப்ப அப்படிப்பட்ட ஜனாதிபதிக்கு இந்த இப்ப ஜோக்கரா இருக்கிற எதிர்கட்சிகளா இப்ப ஜோக்கரா போய் கொண்டிருக்காங்க வந்து. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார் வந்து. ஆனா எதிர்கட்சி தலைவர் அவர் கிடையாது வந்து. ஆனா பேருக்குத்தான் அவர் இருக்கார். ஆனால் பேசுறது வந்து பின்னால நாமல் பேபி தான் பேசுறாரு வந்து. ஆனால் நாடு எங்க இருக்குன்றது எதிர்கட்சி என்று யாருன்னு தெரியாம இருக்கு இன்னைக்கு வந்து. ஆனால் இவையில் இந்த எதிர்கட்சி எல்லாருமே வந்து இந்த ஜனாதிபதிக்கு ஒரு ஊண்டுகோலா இந்த தருணத்துல ஜனாதிபதிக்கு ஒரு ஊண்டுகோலா இருப்பினமாக இருந்தால் இந்த மக்கள் என்ற நாட்டு மக்கள் யாருமே எந்த பீதியும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே சுகமாக போகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப மக்கள் எடுத்துக்கொண்டா நாங்க அரசாங்கம் பேசிட்டோம், எதிர்த்தரப்பு பேசிட்டோம், மக்கள் ரீதியா பேச போனால் அப்போ இலங்கை மக்கள் வந்து ஏற்கனவே
இந்த வருஷ யுகம் அதுல ஒரு கசப்பான அனுபவத்தை உடையவர்கள், ரைட்? 2022-23 ஆண்டு கால பகுதிகளில் காலையிலேயே ஏதோ வேலைக்கு போற மாதிரி தான் மக்கள் வீட்டில இருந்து வெளியே வந்தாங்க. ஏன் காரணம்? பெட்ரோல் அடிக்கணும். அன்றைய காலகட்டத்தில் நாங்க எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு QR கோடை வச்சு பெட்ரோல் அடிச்சுக்கணும், கிடைக்கிறதே கொஞ்சம், அதை எப்படியாச்சும் இன்னைக்கு அடிச்சா அடுத்த ஒரு கிழமைக்கு நாங்க ஓட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல சாப்பாடு, பவர் பேங்க், ஒரு கொஞ்சம் தலைவாணியும் சிறப்பு எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வண்டியிலே தூங்கி அதிலே நின்று எடுத்துக்கிட்டு போனாங்க. கடைசியில பெட்ரோல் செட்டுக்கு வந்து எரிபொருள் வராத பட்சத்தில் அங்க பல பிரச்சனைகள், மக்களுக்குள்ள மக்கள் அடிச்சுக்கிட்ட ஒரு காலப்பகுதி இருந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாம் மாறி அறகலை போராட்டமா அது உருவெடுத்து ஆட்சி மாற்றத்தை இடம்பெறுவதற்கான வழியை ஒரு அமைச்சதா நாங்க சொல்லக்கூடியதா இருக்கும். ஆனா இன்னைக்கு மக்கள் நாங்க பார்க்க போனால் இப்போ ஏதோ தெளிவுல இருக்காங்க. அங்கங்க வரிசைகள் இருக்க போயிட்டு மக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ. இது வந்து இப்ப மத்திய கிழக்குல போர் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அங்க அதை நிப்பாட்டினா தான் இங்க இதெல்லாம் சுமூகமாகுங்கிறது மக்கள் மத்தியில் தெளிவு இருக்கு. அப்பயும் கூட பாருங்க, இந்த ஒரு சிலருடைய கதை, இப்போ ஒரு சிலர் இப்படி இருக்கும், இன்னொரு தரப்பு இப்படி இருக்காங்கன்னா, இத அனுரகுமாருக்கு செய்ய முடியாது, இத ரணில் தான் செய்யலாம், ரணிலுக்கு கொடுக்கணும், சஜித்துக்கு கொடுக்கணும், நாமளை கொடுக்கணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு மக்கள் கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? மக்களுடைய நிலைப்பாடு, எண்ணங்கள் சரியா? இப்ப நீங்க சொல்ற இதுலயே வந்து தெளிவான விஷயங்கள் இருக்குது டில்சான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் வந்து, இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்கூலை வந்து ஒரு அதிபர் வந்து பொறுப்பெடுக்கிறேன்னு வைங்க, ஒரு புது அதிபர் எடுக்கன்னு சொன்னால், அந்த ஸ்கூல் நிர்வாகத்துல வந்து ஒரு 200-300 பிள்ளை எல்லாம் இருக்கும். அந்த 300 பேர் கொண்ட ஒரு நிர்வாகத்தை கட்டி எழுப்புறதுக்கு எத்தனை மாதங்கள் எடுக்கும் வந்து. இன்னைக்கு ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டையே, இன்னைக்கு எத்தனையோ மில்லியன் வாழ்கின்ற மக்கள், பல இன மக்கள் வாழ்கின்ற நாடு வந்து, அது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளத்தையும் கட்டி எழுப்புறதுக்கு அவருக்கு எவ்வளவு காலங்கள் எடுக்கும் வந்து. அவர் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு வந்து சில வருடங்கள் தான். இதுக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொன்னாங்க, இந்த எதிர்கட்சிகள் வந்து மக்களை தூண்டி விட்டு தேவையில்லாத இதை கொண்டு வந்து ஆட்சி அவர்கிட்ட கொடுங்கோ இவர்கிட்ட கொடுங்கோ. இப்ப குடுங்கன்னு சொன்ன எல்லாருமே வந்து முந்தி ஆட்சி செய்தவர்கள் தானே வந்து. அவர்கள் என்னத்தை செய்தார்கள் வந்து. இந்த நாட்டை வந்து மறுபடியும் வந்து கடன்லாம் தள்ளினாங்க வந்து. இன்றைக்கு இந்த நாடு இந்த நாடு கடனா இருக்கிறதுக்கு காரணம் யார்? இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் தான். இந்த முன்னாள் ஜனாதிபதிகள், இந்த ஜனாதிபதிக்கு இருந்த இடபடியா இருந்த அமைச்சர்களும். ஆனா இந்த இன்றைக்கு இந்த அன்றைக்கும் நான் இப்ப 2 நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தேன். ஒருத்தர் வந்து பேட்டி காண்றாங்க வந்து, அவர் கேட்கிறார் வந்து, அந்த ஜனாதிபதியால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் 1000 பேர் இருந்தால் 10 பேர் வந்து அரசாங்கத்தை எப்படியான கேள்வியில கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கொண்டு வந்தால் அரசாங்கத்தை நடத்த முடியாது வந்து. ஆனால் அதுல அன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவரை வந்து ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார் வந்து, அவர் தெளிவாக சொல்றார் வந்து, இந்த ஜனாதிபதி எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் வந்து, அவர் இந்த QR கோடை வந்து போலி நின்று சனங்கள் சண்டை பிடிச்சு அதுல மார்படிச்சு சாகுறதை விட வந்து அவருக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு இதை கொண்டு வந்திருக்காரு. இனி போலின் அவசியம் இல்லை. அப்ப அவர் நிதானமாக ஒவ்வொரு விஷயங்கள் செஞ்சு கொண்டு வாரு என்று சொல்லி தெளிவா சொல்றாங்க. அதுல நல்ல விஷயங்களும் வருது வந்து. அதுலயே பதில்களும் இருக்குது சாமி. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு எதிரான ஊடகவியலாளர்களும் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற எதிர்கட்சிகளும் தான் இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை வெளியில கொண்டு வர்றாங்க வந்து. இதெல்லாம் கடந்து போயிடணும் வந்து. ஆனா அதே மாதிரி தான் இப்போ நாங்க நாடளாவிய ரீதியில நிறைய விஷயம் பேசிட்டோம், உலகளாவிய ரீதியிலும் பேசிட்டோம். அடுத்துதான் நம்ம வருவோம் வடக்கு கிழக்கு நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள், ரைட்? தமிழ் நிலங்கள். இப்போ இங்கே நடக்கிற அரசியல் ரீதியான செயற்பாடுகளா இருக்கலாம், தமிழ் அரசியல் கட்சிகளுடைய செயற்பாடுகளா இருக்கலாம், தமிழ் அரசியல்வாதிகளுடைய அவர்கள் பார்லிமெண்டத்தில் பேசுவது சரி, அல்லது வெளியிடங்களில் பேசுவது, அல்லது தமிழர் பிரச்சனைகளை மையமாக வைத்துக் கொண்டு அதை எடுத்து அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள், தீர்மானங்கள், வெளியில பேசுகின்ற விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? நீங்க ஒரு புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற ஒரு புலம்பெயர் தமிழர், இலங்கையில் இருந்தவர், இப்போ வெளிநாட்டுல இருந்து நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இலங்கையில் நடக்கிறதெல்லாம். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு முதலாவது விஷயம் டில்சான், நான் புலம்பெயர்ந்திருந்தாலும் நான் இலங்கை நாட்டு குடிமுறையைச் சேர்ந்தவன். இங்க வந்து என்னுடைய தொழிலுக்காக நான் நிமித்தமாக இங்கே இருக்கின்றேன். ஆனால் நான் இங்கே இருக்கும்போது நான் எவரி 3 மாதம் ஒருக்கா நாட்டுக்கு வந்து நான் எல்லா விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சு கொண்டிருக்கேன். ஆனால் இங்க நீங்கள் இந்த அரசியல்வாதிகள், எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் என்றது வந்து எங்களோட தமிழ் மக்களை ஒரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னால், எங்களோட மக்களை வித்து பிழைக்கிறாங்க வந்து. சிம்பிளா சொல்ல போனால். ஏன்னா இவர்கள் வந்து மக்களுக்கு
ஒரு அரசியல் தீர்வையோ எடுத்து கொடுக்க போறது கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னால் அது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் இந்த அரசியல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ தலைவர்கள், எல்லா தலைவரோடையும் நான் நேரடியாக போய் சந்திச்சு, நான் சம்பந்தனையாவாக இருக்கலாம், வந்து மாவை சேனாதியாவாக இருக்கலாம், எல்லாரையும் அவருடைய இல்லத்துல போய் நான் சந்திச்சு நிறைய விஷயங்கள் நான் கலந்துரையாடி நான். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் ஊடகத்துக்கு முன்னால் பேச முடியாது. எங்களுக்கும் சில வரலாறுகள் இருக்குது வந்து. அந்த நிமித்தம் அவர்களோட நாங்கள் தெளிவுபடுத்தி சில விஷயங்களை நாங்கள் காய்ச்சிருந்தாங்க. காய்க்கும் போது அவர்கள் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள். ஏற்றுக்கொண்டும் தமிழ் அரசியல்ல வந்து சேர சொல்லி வந்து கேட்டிருந்தவர்கள் வந்து சில தமிழரசு கட்சியில வந்து நிறைய விஷயங்கள் அவர்கள் செய்யறது வந்து எப்படின்னு சொன்னால், நாடாளுமன்றத்தில் அவர்கள் பேசுற ஒன்று, அந்த நாடாளுமன்ற அரசாங்கத்தோட வந்து அந்த வாய் திறந்து கதைச்சி போட்டு அதே அரசாங்கத்தோட போய் தீ குடிச்சு அடுத்த அரை மணி நேரத்துல வந்து. இதுதான் இவர் செய்யற அரசியல் வந்து. அதே மாதிரி இந்த மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏமாந்து போயினோம் வந்து இவருக்கு வந்து 3 மொழியும் தெரியும். இங்க மொழி பிரச்சனை அல்ல. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஒரு வீட்டோ பவர் உள்ள ஜனாதிபதிகள் இருக்கார்கள் வந்து. ரஷ்ய ஜனாதிபதி, அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்க மொழி பிரச்சனை கிடையாது வந்து. இங்க தேவை வந்து நிலப்பற்றும் எங்களுடைய மக்களுடைய பற்றும் இருக்கிற ஒருத்தன் தான் இந்த அரசியலுக்கு தகுதியான ஆளா இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க அரசியல் இருக்க யாருமே வந்து அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை. எல்லாரும் மட்டும் ஒட்டுமொத்த எல்லாரும் சொல்றோம் வந்து. எனக்கு இன்னைக்கு தமிழரசு கட்சியுடைய பொது தலைவரை ஒருத்தர் இருக்கிறது வந்து இப்ப சிவிகே சிவஞானம் ஐயா. சிவிகே சிவஞான ஐயாவுக்கும் எனக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷ பழக்கம். இன்னைக்கு அவருடைய நான் அடிக்கடி நான் வந்து அவரை எப்பயுமே சந்திச்சு கதைப்பேன். என்ன நடக்குது, எப்படி நடக்குது. அவர் என்னுடைய ஃப்ரெண்ட்லியா பேசுவார். ஓம்டாப்பா அப்படின்னு பேசுவார் வந்து. இப்ப இதான் நடக்குது. இப்ப அது என்ன பொறுத்த தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு அரசியல் தலைவர் இல்லைங்க. இப்ப அதனாலதான் நான் நினைக்கிறேன், இப்போ கடந்த காலங்கள் நடந்த தேர்தல்கள்ல அந்த பெறுபேறுகளை பார்க்கும்போது, தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது தெரியும், என்பிபி கட்சி, ஜேவிபி கட்சி, இது முதல் தடவையாக ஒரு சிங்கள கட்சி, அவர்களுக்கு தமிழ் மக்கள் அவருடைய முழு ஆதரவையும் வழங்குவது எங்களுக்கு தேர்தல் முடிவுகளில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப தமிழ் அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணமா, இல்ல உண்மையாகவே தமிழ் மக்கள் இந்த கட்சியை நேசிக்கிறாங்களா? தமிழ் மக்களுடைய மனநிலை வந்து மாறிக்கொண்டு வருது வந்து. நீங்க வேணும்னு சொன்னால் அடுத்த மாதமே வந்து மாகாண சபை தேர்தல் வச்சு பாருங்க வந்து, ஜேவிபி நிறைய இடங்களை கைப்பற்றும் வந்து. ஏன்னு சொன்னால் அரசாங்கம் அதுக்குரிய நிறைய வேலைத்திட்டங்களை வந்து வட மாகாணத்துல முன்னெடுத்து கொண்டிருக்குது வந்து. மக்களுடைய மனமும் வந்து மாறிக்கணும். இந்த மக்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த தமிழ் அரசியல்வாதிகளை நம்பி நம்பி ஏமாந்து போனதான் மிச்சம் வந்து. ஏன்னா தேர்தல் காலத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு பேர் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு தமிழரசு கட்சியில இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறவர் வந்து இன்னைக்கு எம்ஏ சுமந்திரன் சொல்லி. எனக்கும் அவருக்கும் எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. நான் அவரை சந்திச்சிருக்கேன் ஒருக்கா வந்து. நான் மாவையோட வீட்டில் ஒரு கால் லஞ்சில் இருந்து இருக்கும்போது அவர் திருடன் வந்துட்டு அவர் ஒருக்கா சந்திச்சினான். சஞ்சய் கஜாபா மாவையானே அறிமுகப்படுத்த தாஸ் வந்து இந்நாள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தா. அப்போ எனக்கு அது ஒரு கதை அறிமுகம். மற்றபடி அவர் நான் கண்டதும் இல்லை, அது அவர் பேசினதும் இல்லை வந்து. ஆனால் நீங்க பாருங்க வந்து இன்றைக்கு அவர் வந்து முன்னாள் போராளிகளை வந்து சந்திக்கிறார் வந்து. சரிதானே வந்து. ஆனா அவர் ஒரு கட்டத்தில் சொல்றாரு வந்து, இந்த விடுதலை புலிகள் அமைப்புகளை நான் வெறுக்கிறேன், அதை நான் எக்ஸெப்ட் பண்ண இல்லை. ஆனால் அந்த அமைப்பில் இருந்த போராளிகளை போய் சந்திக்கிறார். ஆனால் அவர் சந்திக்கும் போது அவருக்கு வந்து 2-3 கார்ட்ஸ் நிக்குது வந்து. எதுக்கு அந்த கார்ட்ஸ் வேணுமா? அவருக்கு என்ன பிரச்சனை வந்து? இந்த ஜனாதிபதி வந்து யாழ்ப்பாணத்துல வந்து காலையில மிரதனோட ஒரு பொடி கார்டோட வந்து, இவர் 3 பொடி கார்டோட வந்து நிற்கிறார். அப்ப முன்னாள் போராளியோட நீங்கள் முன்னாள் போராளியால தனக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த பாதுகாப்பை போட்டு வச்சிருக்கார். இப்ப முன்னாள் போராளிகளை நாங்கள் இணைக்கணும், இது பண்ணணும். என்ன காரணம் வந்து கொஞ்சம் இதை மக்கள் சிந்திக்கணும். இவர் எதுக்காக இந்த இதை சொல்றேன்னு சொல்லி, இவருக்கு முன்னாள் போராளிகள் அன்பு கிடையாது வந்து. தன்னுடைய முதலமைச்சர் என்ற கனவு வந்து அவருக்கு இருக்காங்க வந்து. அவர் தான் தான் ஒரு முதலமைச்சர் இருக்கணும். அதனால் அவர் எல்லா இதுலையும் நின்று தோத்து போய் கொண்டிருக்காரு. இப்ப கடைசி அவருக்கு எடுத்திருக்க ஒரே ஒரு ஆயுதம் வந்து, தான் அதில் முதலமைச்சர் இந்த மாநசபை தேர்தல் நடக்கணும், அதில் தான் முன்னாள் போராளிகளை இணைச்சால் தனக்கு மக்கள் இதெல்லாம் அவர் என்னதான் இது பண்ணாலும் அவர் தெற்களோடு கதைச்சு போட்டு, இப்ப இங்க வந்து நான் பார்த்து இந்த வயல்ல போய் சரத்தை கட்டி கொண்டு போற வீசுறார். இதெல்லாம் மக்கள் மனதில் எடுபடாது வந்து. மக்கள் மனதில் இறங்கி வேலை செய்யணும். மக்களுக்கு நீங்கள் யாருன்றதை வந்து மக்கள் முதல் புரிய வைங்க. ஆனா நல்ல மனிதன், அவர் நல்ல ஒரு சட்டவாளர். அவருடைய சட்டவாளருக்கு அவருக்கு நிகராக யாருமே கிடையாது. அவருக்கு நிகர் அவர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அரசியல் இதுல வந்து அவர்
சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து அவரை மிஸ்யூஸ் பண்றாங்க. வந்து அவரை சரியாக வந்து வழி நடத்துவாராக இருந்தால் இந்த வட மாநிலத்தில் வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். நான் அதே நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். என்றால் நல்ல ஒரு மனிதன் அவர். நான் அவர் தப்பா சொல்ல, நல்ல ஒரு மனிதன். அதே மாதிரி வந்து சிவிகே சிவஞானம் ஐயாவும் நல்ல ஒரு இது. ஆனால் அவரும் வந்து நீண்ட காலம் இந்த பதவியில் இருக்க மாட்டேன் என்னுடைய இது வந்து ஏன்னா அவருக்கும் ஸ்ரீதரன் அன்னைக்கு நடந்ததுதான் அவருக்கும் நடக்கும் கண்டிப்பாக வந்து. ஏன்னால் தமிழரசு கட்சியில் நிறைய கடைகள் வந்து புடுங்கப்படுது. ஏன்னா தமிழ் மக்களுடைய இருக்கிற பெரும்பான்மையான அரசியல் கட்சி என்றது வந்து இந்த தமிழரசு கட்சி தான். ஏன்னா இன்றைக்கு தேசிய தலைவரை வந்து கைகாட்டினது வந்து இந்த தமிழரசு கட்சியை தான். இன்றைக்கு அதனாலதான் இந்த தமிழரசு கட்சிக்கு இவ்வளவு ஓட்ஸ் விழுது வந்து. இல்லைன்னு சொன்னா கடைசி வரைக்கும் இந்த விழாது இன்றைக்கு அண்ணன் கைகாட்டினதுக்கு பதிலாக தான் இன்றைக்கு இவ்வளவு நடக்குது வந்து. இன்றைக்கு நாங்களோட வந்து இன்றைக்கு அந்த கட்சியை சப்போர்ட் பண்றது காரணம் வந்து இதுதான். இப்ப என்னையும் வந்து இப்ப கிட்டல வந்து என்னையும் வந்து தமிழரசு கட்சியில ஆயுள் கால உறுப்பினர் வந்து என்ன நினைச்சிருக்கிறான். நான் அதில் செயல்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த தமிழரசு கட்சி வந்து ஒரு சர்வாதிகார கட்சியா போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு கிட்டல சுமந்திரன் வந்து ஒரு இது கொடுத்துருக்கார் வந்து தொண்டர்கள் வந்து கட்சியை விமர்சித்தால் அவர்கள் மேல் சட்ட நடவடிக்கை எடுப்போம். இது சர்வாதிகாரம். அப்ப தலைமைப்படம் வந்து ஒரு பிள விடுதலை தட்டி கேட்க முடியாதுன்னு சொன்னால் அப்ப சர்வாதிகாரம் தானே அது வந்து. அப்படிதான் அப்படி போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் நடக்குமாக இருந்தால் எம்பிபி வந்து மாபெரும் வெற்றி அடையும் இந்த வடகிழக்குல வந்து. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் நம்மளுடைய இலங்கையில் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு உதவ முன்வரும் போது அப்பையும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. சில பேர் ஏமாற்றப்படுகின்றார்கள். சில பேர் செய்வதாக கூறியும் அவர்களால் உண்மையான உதவிகளை செய்ய முடியாமல் இருக்கிறது. சிலர் வடக்கு கிழக்கில் முதலீடு செய்ய வேண்டும், ஒரு வளர்ச்சி, ஒரு அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தும் அவர்களுக்கு பல்வேறு காரணங்கள், அது அரசியல் ரீதியாகவும் சரி, வெவ்வேறு விஷயங்களாகவும் சரி, பல்வேறு வழிகளில் ஒரு தடை இருக்கிறது. இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்கள் கூட நினைக்கிற நிறைய விஷயங்கள் முயற்சித்து இருக்கின்றீர்கள் கடந்த காலங்களில். அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லக்கூடியதா இருக்குமோ? இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நானே ஒரு முன்னுதாரணமா இருக்கிறேன் டெல்சான் வந்து. ஏன்னு சொன்னால் நான் இந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். 2009ஆம் ஆண்டு நான் தடுப்புல இருந்தேன். நான் அது தவிர்த்து வெளியில வந்த உடனே இந்த மக்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பிபி ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை முல்லைத்தீவுல ஆரம்பிக்கணும். ஏன்னால் அந்த மண் தான் வலிய சுமந்த மண். அதனால அங்க நிறைய விஷயங்களை செய்து அங்க முதல் ஒரு பொறுப்பாளரை போட்டேன். அவர் வந்து ஒரு ஏமாற்று செஞ்சு நிறைய கோடிக்கணக்கான காசுகள் ஏமாற்றப்பட்டுச்சு. திருப்பி அதுக்கு பிறகு வந்து இந்நாள் தவிசாளர் இருக்க புதுக்குடி பேச தவிசாளர் இருக்கிற வந்து அவரை தவிசாளர் ஆக்கினதை வந்து நான் தான் வந்து அவர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உரிய சகல சப்போர்ட்டும் கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு அவருக்கு அந்த தவிசாளர் பதவியை கொடுக்க சொல்லி தமிழக கட்சியினுடைய தலைவருக்கு நான் நேரடியாக போன் எடுத்து அவர் கொடுக்க சொல்லி அதை கொடுக்க வச்சேன் வந்து. அப்படியே இப்ப எப்படிதான் நான் நேர்காணலுக்கு கேட்கிறேன். இதை வந்து உத்தியோகபூர்வமா நீங்க ஒரு பொறுப்போட தான் நீங்க சொல்றீங்களா? எப்படி இதற்கான ஆமா இது வந்து இதுல எந்த ஒளிவு முறையும் இல்லை டில்சான் வந்து. இது வந்து இன்னைக்கு அவரை வந்து அன்றைக்கு அந்த பொறுப்புல கொண்டு வந்து விட்ட உடனே வந்து அவர் தான் இந்த பிபி ஃபவுண்டேஷனை வழி நடத்தக்கூடிய சகல அதிகாரமா இருக்கு நான் கொடுத்திருந்தேன். நான் கொடுத்திருந்து இந்த பிபி அந்த அமைப்பு எதுக்காக நீங்க உருவாக்குறீங்க? என்ன நோக்கத்துக்காக? இந்த நோக்கம் வந்து முதலாவது இந்த பிபி ஃபவுண்டேஷனை உருவாக்கினது வந்து முதலாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து வடிவா அந்த மக்களுக்காக வந்து கூட்டுறவு, இந்த மக்கள் யாருமே வந்து நிவாரணங்களை ஏந்தக்கூடாது, என்னுடைய மக்கள் வந்து கையேந்தக்கூடாது என்ற நிலையில நான் உள்ள ஒரு மனிதன் வந்து. ஏன்னால் இன்றைக்கு தேசிய தலைவரும் அப்படித்தான் இருந்தவர் வந்து. எங்களுடைய இனம் வந்து கையேந்தக்கூடாது, எல்லாரும் சொந்தமாக நிற்கணுக்காகத்தான் நிறைய ஃபண்டை கொண்டு போட்டு அதில் ஒரு குழுக்களாக உருவாக்கப்பட்டு அந்த குழுக்கள் அந்த பணங்கள் எடுத்து கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு என்று சொல்லி தங்களோட சொந்த நிலையில எல்லாரும் உருவாக்கி விட்டான் வந்து. உருவாக்கி கொண்டு நல்ல ஒரு நிலைமையை அடைஞ்சு கொண்டு வந்து இன்னைக்கு அந்த அந்த ஒரு செல்வாக்கால தான் இன்னைக்கு இந்த புதுக்குடிப்பு தவிசாளர் வந்து இன்னைக்கு அந்த தவிசாளர் பதவியில் இன்னைக்கு இருக்கிறார் வந்து. இன்னைக்கு அவர் தவிசாளர் பதவி வந்து ஒரு 2 கிழமையில வந்து எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிந்தார் வந்து இந்த பிபி ஃபவுண்டேஷன் தன்னுடையது வந்து தனக்கு எழுதி தர சொல்லி வந்து. ஆனா பிபி ஃபவுண்டேஷனை வந்து நான் அடித்தளம் போட்டிருக்கேன் வந்து, அது யாருமே அசைக்க முடியாது, அதனுடைய வீட்டோ பவரே என்னுடைய ஹைலாண்ட் இருக்குது வந்து. அதை உருவாக்கியது நீங்கள், ஆனால் அதற்கு இன்னொருவர் உரிமை கோருகிறார். அவர் வந்து உரிமை கூறுகிறார் வந்து. அதாவது இப்ப என்ன சொன்னா அவருக்கு தெரியும், அவர் இந்த அரசியலுக்கு இறங்கினோம்னா அந்த அரசியல் அந்த ஹீட் வந்து
அவருக்கு பிடிச்சிட்டு வந்து அப்ப இனி அடுத்த கட்டத்துக்கு அவர் வந்து அடுத்த மாகாண சபைக்கு நிக்கணும், அந்த இதுக்கு போகணும். அப்ப அவருக்கு இந்த இந்த பிபி பவுண்டேஷனுடைய பலம் வந்து அவருக்கு இருக்கும்னு சொல்லி என்ன வந்து ஒரு கள்ளனாக வந்து விசாரிக்க வலிக்கிட்டார் வந்து மக்கள் மத்தியில வந்து விசாரிக்க வலிக்கிட்டு அது என்னுடைய காதுக்கு வந்து எனக்கு கோள்கள் வந்து எல்லாம் கேட்க வலிக்கிறார். அப்ப நான் கேட்டது இந்த மக்களுக்காக உங்களுக்காக வந்து இத்தனை லட்சங்கள் கோடிக்கு மேலான காசுல நான் செலவழிச்சிருக்கேன். இன்னைக்கு இப்படி செஞ்ச ஒரு மனிதன் வந்து உங்களோட 1000 2000 நான் களவெடுப்பேனா? நீங்கள் என் மேல கேச போடுங்கோ. நானே சொன்னேன் நீங்கள் என் மேல கேச போடுங்க, அப்ப நான் நேர வாரேன். எனக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த கை சுத்தமா இருக்குது, எனக்கு எந்த பயமும் இல்லை, கேச போடுங்க. அவங்க சொல்லுவாங்க இல்ல சார் நான் உங்களுக்கு நீங்க உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நான் அப்படி செய்யலாம், நீங்கள் போடுங்க சொல்லி நான் இத்தனை சொல்லி யாருமே என் மேல கேஸ் போடல, நானே போய் கேச போட்டாம அதுக்கு வந்து உங்களுடைய சைட்ல ஏதோ பிழைகள் நடந்திருக்கா? நான் அதையும் கேட்கிறேன். என்னுடைய அதாவது நான் எப்பயுமே வந்து ஸ்ட்ரிக்டான ஆள் வந்து என்னுடைய அந்த கட்டமைப்புல வந்து நான் சரியாத்தான் இருப்பேன். கட்டமைப்புனா இப்படித்தான் இருக்கணும், கட்டமைப்பு இப்படித்தான் போகணும், மக்கள் இப்படித்தான் வாழணும், மக்களுக்கு இப்படி நல்லதை செஞ்சு கொடுக்கணும், இந்த மக்களை வந்து நல்ல வழியில கொண்டு வரணும். இந்த கட்டமைப்பை உருவாக்கி இதை நாங்கள் சரியா வழி நடத்தினா வந்து மேற்குளத்து புலம்பெயர் இருக்க மெட்ட அமைப்புகளும் வந்து எங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை மெட்ட மாவட்டத்திலும் செய்யலாம்னு சொல்லிதான் இது உருவாக்கப்பட்டது வந்து. அப்ப இந்த விஷயத்துல வந்து அப்ப இந்த இவ்வளவு வந்து நான் இவ்வளவு செஞ்ச இடத்துல கூட வந்து அவர் என்ன வந்து ஒரு நான் மக்களுடைய இதெல்லாம் இன்னைக்கு இந்த கூட்டுறவு டில்சான் வந்து முதல் ஆரம்பத்துல வந்து எங்களோட கூட்டுறவு பதிவு செய்யப்படையில வந்து அப்ப நான் இது இருக்குன்னு சொல்லி தனியாக என்னுடைய ஒரு அக்கௌண்ட என்னுடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட பிஎஸ்ல திறந்து அதுல மக்களை வந்து காசை போட சொல்லி அதுல இருந்தே மக்களுக்கு காசுகள் வந்து அந்த லோன் இருக்க எல்லாரும் போய் கொண்டு வந்தது, அப்படிலாம் போய் கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் எங்களோட பிபி ஃபவுண்டேஷனுக்கு சரியா வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு அது பிறகு பிரதேச அக்கௌண்ட் 5 பிரதேசங்களுக்கும் அக்கௌண்ட் திறக்கப்பட்டு அப்ப நான் சொன்னேன் எல்லா பிரதேசங்களுக்கும் அந்தந்த காசுகள் அந்தந்த வங்கியில போட்டு நீங்களே எடுக்கலாம். அப்ப அவர்களுக்கும் அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்து நான் வந்து அது 2 பேர் கையெழுத்து வச்சு காசு எடுக்கலாம்னு சொல்லி அந்த ஓசெல்லாம் கொடுத்து நல்ல வடிவா எல்லாமே என்னுடைய சிந்தைகள்ல உருவாக்கப்பட்டு நான் அதுக்காக படிச்சு நான் வந்து அந்த கூட்டுறவு எப்படி உருவாக்கணும் எப்படி செய்யணும் படிச்சு அதுக்கு இப்ப இது சம்பந்தமா நீங்க ஒரு முறைப்பாடு செய்யலையா? இப்ப உங்களுக்கிடம் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறீங்க, இப்ப நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கலையா? எடுத்து நான் மூன்று வாட்டி பவுனியா போலீஸ்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். கம்ப்ளைண்ட் பண்ண பற்ற சீட்டுகள் இது இருக்கா? சீட்டுகள் எல்லாமே இருக்கு என்கிட்ட வந்து சலுமேட்டே இருக்கு வந்து அதுகள் இருக்குது வந்து அதே மாதிரி வந்து அந்த 2 பிள்ளைகள் எங்களுக்கு அந்த பிரதேச இணைப்பாளர் எல்லாம் இருக்கிறோம், எல்லாருக்கும் சம்பளம். ஏன் இந்த பிரதேச புதுப்பிப்பு இணைப்பா இருக்கிற தவிசாளருக்கு வந்து மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், பைக் ஃப்ரீ, கம்பெனி பைக், கம்பெனி பெட்ரோல், கம்பெனி சாப்பாடு, கம்பெனி டேட்டா எல்லாமே ஃப்ரீ. இவ்வளவு வசதியும் செஞ்சு கொடுத்து வச்சிருந்தேன் வந்து. அதே மாதிரி வந்து இணைப்பாளருக்கும் வந்து 25,000 ரூபாய் சம்பளம், 25,000 சம்பளம், போக்குவரத்து செலவுகள் எல்லாமே கொடுத்து வச்சான். எல்லாருமே யாருமே இலவசமா இங்க வேலை செய்யல வந்து எல்லாருக்குமே நான் சம்பளம் கொடுத்து வச்சிருந்து கட்டமைப்பா நல்லா விசாரிச்சு போய் கொண்டிருந்த இடத்துல வந்து இவர் வந்து முதலாவது பிளவிட்டது வந்து மக்களுக்காக வந்த 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாய் காசு வந்து அதுக்குரிய ஆதாரம் அவர் கொடுத்த வாக்குமூலம் என்று இருக்குது வந்து. அதே மாதிரி வந்து அந்த காசு கொடுத்த வாக்குமூலமும் என்று இருக்குது வந்து. இவர் அதை கொடுத்துக்கே வந்து இந்த 10 லட்சம் ரூபாய் வந்திருக்குது, இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து மக்களுக்கு வந்து மரண சடங்குக்காக வந்து 100 அடி பந்தல் செய்வோம்னு சொல்லி கொடுத்த எல்லா வாக்குமூலம் என்கிட்ட இருக்குது வந்து. அதை செஞ்ச அந்த காசை கேட்ட பிறகுதான் இவர் வந்து என்ன வந்து பிழையாக விசாரித்து, ஆனா இது வரைக்கும் அந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியாது இந்த 1 மில்லியன் காசு வந்தது யாருக்கும் தெரியாது வந்து. சோ அந்த விஷயத்துக்குரிய ஆதாரம் எல்லாம் நான் திரட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அவர் வந்து இப்ப ஒரு அமெரிக்காலே வந்து தான் பிபி ஃபவுண்டேஷனுடைய தலைவர் என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியிருந்தார் வந்து. அதுக்குரிய ஆதாரம் எனக்கு வந்திருக்கு வந்து சொல்லி அவங்களும் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு அமெரிக்கால இருந்து போட்டிருக்காங்க வந்து. போட்டு அந்த காசை இவரால் எடுக்க இல்லாம போயிட்டு வந்து இங்க பாருங்க இதுல வந்து அதாவது தலைவர் தன்னுடைய பேரும் செயலாளர் தன்னுடைய வைஃப் வந்து அது யாருக்கும் இவருடைய வைஃப் வந்து யாருக்கும் தெரியாது வந்து. அத கமலின் அதாவது வைஃப். மற்றது வந்து அனுஷ்டியா வந்து எங்க பிபி ஃபவுண்டேஷன்ல இருந்த ஒரு இணைப்பாளர், புதுக்குடி பிரதேச இணைப்பாளர் சரிதானே வந்து. ஸோ இது வந்து அமெரிக்கால இருந்து எனக்கு வந்து அவங்க வந்து அந்த 10 லட்சம் ரூபாய் போட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்டுச்சு நம்ம வந்து காசு எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தீங்களா கேட்க இவரால் பதில் சொல்ல போயிடலாம். நான் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் வந்து. ஏன்னா எனக்கு இவர் பிள்ளையான வழியில போகணும்னு சொல்லி ப்ரீஸ் பண்ணிட்டேன் வந்து. இவர் இந்த காசுல எடுக்கு அப்ப அந்த டைம் இவர் எனக்கு ஒரு கால் போன் பண்ணி இப்படி அக்கௌண்ட் இதா இருக்குது வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லி நான் கணக்கு எடுக்கிறேன் சொன்னா நான் ஏற்கனவே போலீஸ்ல கேஸ் கொடுத்துட்டேன் வந்து. அப்ப இவர் என்ன கல்லுன்னு சொல்லும் போது நான் நீங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ண காரணத்தினால் அவர் உங்களை கள்ளப்பட்டம் கட்டுவிட்டார்.
கட்டிவிட்டார். ஏன்னு சொன்னால் இந்த மக்களோட காசெல்லாம் இது பண்ணிட்டு அவர் அந்த கள்ளப்படங்களை போட வந்து ஏன்னா இவர் அந்த காசையும் எடுக்க முடியாம இது மக்கள் போயிட்டு அனுப்புற பணத்துக்கு அண்ணா நீங்கள் செய்யற செலவுகளுக்கெல்லாம் சரியா கணக்கு காட்டுறீங்களா? எல்லாம் சார். ஏன்னா நான் இதுவரைக்கும் சார் நான் வந்து வெளிநாட்டுல இருந்து நான் பணம் பண்ணிட்டு நான் இதுவரைக்கும் என்னுடைய அக்கௌண்ட்டை யாரும் தரவா செக் பண்ணலாம். ஒரு பெனி கூட வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல யார்ட்டையும் நான் கை நீட்டி வாங்கல. ஏன்னா இந்த அமைப்பை உருவாக்கும் போதே தான் நான் சொன்ன ஒரே விஷயம், யார்ட்டையும் காசு வாங்க வேண்டாம், நான் என்னுடைய பிசினஸ்ல இருந்து நான் ஃபண்ட் தருவேன் என்று சொல்லித்தான் நான் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்தான். ஆனா இவர் தான் வந்து சொன்னார், இல்ல வெளிநாட்டு இருந்து ஃபண்டுகள் எடுப்போம் என்று சொல்லி எனக்கு ஒரு அறிவை கொடுத்தா நான் இதை விட்டு பார்த்தேன் என்ன செய்யறேன்னு சொல்லி. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவற்றை அக்கௌண்ட்ல வந்து ஒரு காசு வந்து இறங்கினது வந்து எனக்கு ஒரு ஆள் ப்ரூவோட இப்போ அந்த ரிசிப்ட் நான் வச்சுக்கேன், இவருக்கு அந்த காசு வந்தது. அப்ப நான் அந்த கேள்வியை கைவர் சொன்ன வந்து இல்ல புலம்பெயர் தேசத்தில் உள்ளவங்க சொல்றாங்களாம் வந்து என்ன அமைப்புக்கு காசு அனுப்ப முடியாது, தனக்கு தான் காசு வேணும். அது எப்படி வந்து அமைப்புக்கு அனுப்பத்தான் எல்லாம் விரும்புவாங்க வந்து, அது என்ன உங்களுக்கு தனிப்பட்டது என்று நான் அந்த கேள்வியை கேட்டுதான். அதை அவர் அப்படி சமாளித்து அதை இது பண்ணி இப்போ நான் அதாவது நிதி குற்றவியல் விசாரணையுடைய மேலதிகாரி வடமாநில மேலதிகாரியோட கதைச்சிருக்கேன். அப்போ அவர் என்ன சொன்னது வந்து அவருக்கு சில இதெல்லாம் காட்டினான், போலீஸில் போட என்ட்ரிகள் எல்லாத்தையும் காட்டினான். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னார், இதே போதுமாக இருக்குது, நீங்கள் இன்னும் மேலதிகமாக தகவலை கொண்டு வாங்கோ, நாங்கள் இந்த கேஸை நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்து. அதை நான் இன்னும் எனக்கு 80% எல்லாம் நான் எல்லாம் இது பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 20 தான் இருக்கு, அதை முடிச்சு கொண்டு நான் அதை கொண்டு போய் குற்றவியலில் கொடுக்க போறோம். வந்து கொடுத்துட்டு இவரை நான் நடவடிக்கை அப்பொழுது இந்த தமிழரசு கட்சி இவர் மேல என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கிறத நான் பார்ப்பேன். வந்து சேர்ந்தவரா தமிழரசு கட்சியில இன்னைக்கு இருக்கார் வந்து. அப்ப இன்னைக்கு இவ்வளவு இதில் அப்ப இவர் வந்து எவ்வளவு இதுல செய்யணும் வந்து என்னதான் இப்ப நாங்க உள்நாட்டு பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனை பேசிட்டு கடைசியில வடக்கு கிழக்கு பிரச்சனை பேசும்போது அதுல அந்த பிரச்சனைகளுக்கு பிரதான காரணமா இருக்குது அங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் தான். இப்ப அந்த அரசியல்வாதிகளும் என்ன சொன்னாலும் இப்ப இன்னைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்க மக்கள் வந்து இன்னைக்கு நிதி உதவியை கொண்டு தரது ரெடியா இருக்கிறாங்க வந்து. ஆனால் அங்க இருக்கிறவர்கள் வந்து சரியாக செயல்படுத்த பயன்படுத்துறாங்கல்ல யாரும் வந்து. சொல்லலாம் ஒரு பக்கம் அப்படி உதவிகளை பெறத்துக்கும் தடையா இருக்காங்க, இன்னொன்று உதவிகளை பெற்று அந்த வெவ்வேறு செயற்பாடுகள் ஈடுபடுத்தி பொய் மோசடிகள் செய்யறவங்களும் இருக்காங்க. அதுக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த தவசால எடுங்க வந்து இப்ப தவசால பொறுப்பு எடுத்தோன்னே நான் பதிவு வச்சுக்க வந்து நான் உங்களுக்கு தரலாம், எல்லா இடத்தும் நான் தரலாம். அதாவது உடனே பதிவுல போட்டுக்கார், எனக்கு தவசால பொறுப்படுத்தோடனே எனக்கு வந்து நிறைய காரியங்கள் இருக்குது, நான் இந்த குழாம்ல இருந்து விளத்துறேன் என்று சொல்லி போயிட்டார். நீங்களே எல்லாம் படியா எல்லாம் நீட்டா செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டார். நான் உடனே ஆண்டு பின்னருமே வந்து எல்லா இணைப்பாளரையும் போட்டு மீட்டிங்கை போட்டு சொன்னேன், வெளிநாட்டுல இருந்து எந்த உதவி தேவையில்லை, மாசத்துக்கு 1 மில்லியன் வந்து நான் என்னுடைய கம்பெனில இருந்து உங்களுக்கு வரும், இதை வந்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்து வடியா நீட்டா கொண்டு போங்கன்னு சொல்லி அடுத்த நாள் இவருக்கு போன் பண்ணி சொல்றாரு வந்து என்ன நானும் இல்லை நான் எனக்கு டைம் இருக்குது கொஞ்சம் வேலை செய்யலாம்னு சொல்லி போட்டு இவர் எல்லா குழுக்களையும் வந்து என்ன வந்து நீக்கிட்டார். எல்லா குழுக்களையும் நீக்கி போட்டு தான் அவ்வளோத்தையும் கைப்பற்றிட்டார் வந்து. அப்ப இப்ப இது இவர் மட்டுமில்ல, அங்க நிறைய பேர் இப்படியான விஷயங்கள் செய்யறாங்க வந்து. இப்ப இதுக்கு வந்து இப்ப புலம்பெயர் மக்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவு கடினமான உழைப்புகளை வந்து கொட்டுறாங்க அவங்க வந்து. அதில் வந்து உண்மையில அந்த மக்கள் வந்து என்ன பொறுத்தவரை இந்த மக்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியும் நல்ல ஒரு வாழ்க்கையும் தேவையா இருந்தால் இந்த மக்கள் தான் முடிவெடுக்கணும் வந்து. இந்த அரசியல்வாதிகள் நம்பியோ இந்த இதெல்லாம் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகளை வந்து டில்சான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி நான் இன்றைக்கு நீங்கள் வேணும்னு சொன்னால் நேரு குரோனம் அண்ணா வந்து கனடாவில் இருக்கார், நீங்கள் அவரை கேட்டுப்பாங்க, அவரை கேட்கலாம். நிலாந்தன் அண்ணா வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கார். அப்போ நான் நேரு அண்ணாட ஃபோன் பண்ணி கேட்குறேன், அண்ணா நான் ஒரு சத்தியகிரகம் அதாவது உண்ணாவிரதத்தில் இறங்க போறேன்னா இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்றுணைச்சு இந்த எல்லாரும் சரியான இதில் போகணும்னு சொல்ல அந்த அண்ணா எனக்கு சொன்னது, தம்பி இதில் இறங்காத பேசாம விட்டு விலகன்னு சொல்லி. அப்போ நான் நிலாந்தனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ நிலாந்தனை சொன்னார், தாஸ் இங்கே வாழப்பா வந்து உன்னை வந்து கொன்றுவாங்களே இவங்க, உன்னை கொண்டு உண்ட சாவிலே வந்து இவங்க அரசியல் நடத்துவாங்க இவங்க. ஆனால் இவங்க யாருமே வந்து ஒரு ஆள் நல்லது செஞ்சால் மற்றவங்க இழுத்து பிடிக்கிறாங்க வந்து. இது மாறி மாறி இந்த அரசியல்வாதிகள் இருக்கு. இந்த மக்கள் வந்து பாவப்பட்ட மக்கள். இன்றைக்கு இந்த வடகிழக்கு தமிழ் மக்கள் உண்மையிலேயே பாவப்பட்ட மக்கள். இந்த மக்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டி கிடைக்குமாக இருந்தால் இந்த மக்கள் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. டில்சான் வந்து உண்மையில வந்து சரியான ஒரு தலைமைப்படம் வேணும் வந்து. ஆகவே உண்மையாகவே இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் எங்கு இலங்கையில் இருக்கின்ற வடகிழக்கு மக்களுக்கு பல்வேறு வழிகளில்
உதவ முயன்றாலும் கூட இப்படியான ஒரு சில நபர்களால் அந்த உதவிகள் அவர்களுக்கு கிடைக்காமல் அது தவறுதலான வழிகளில் பயன்படுத்தப்படுகின்றது. இப்ப நீங்கள் சொன்ன விஷயம் நல்ல ஒரு உதாரணமாக இருக்கின்றது. பார்க்கலாம் இது சம்பந்தமாக இன்னும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது இன்னும் ஆழமாக இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே தேவேந்திரம் இந்திரதாஸ் அவர்கள் இன்று யூகேவில் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டு உள்நாட்டு வெளிநாட்டு அதே போல வடகிழக்கில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் அதுவும் அவர் முகம் கொடுத்த ஒரு பாரிய பிரச்சனை சம்பந்தமாக எங்களோடு பேசியிருந்தார். ஆனா உங்களுக்கு நன்றி இன்று எங்களோடு இணைந்து இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இதே போன்று மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.